டாக்டர் இப்போ 25, 27, 28, 30 இதுக்குள்ள கிட்னி ஃபெயிலியர் ஆவாங்க பேஷண்ட்ஸ். இவங்களுக்கு கண்டினியூவா டயாலிசிஸ் பண்றது ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்க முடியுமா, இல்லை கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணுமா? ஆம், இது இது ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் நம்ம ஜென்ரலாக ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா இது லொக்கேஷன் பொறுத்து இருக்குது. சில கண்ட்ரீஸில் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. வென் கவர்மெண்ட்டே ரீஎம்பர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது கொஞ்சம் இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஆகி மாறிடும். பேஷண்ட் செலக்ட் பண்ணுவாங்க, டயாலிசிஸ் பண்ணணுமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணுமா. யங் ஏஜ் குரூப்பாக இருக்கும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் பெட்டர், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொடக்டிவ் லைஃப் ஸ்டைல். ஸோ டயாலிசிஸ்னால் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் டிபெண்டன்ஸ் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் நல்லபடியாக சரியாக அவுட்கம் இருக்கும்போது தே ஆர் கொஞ்சம் ஃப்ரீ. தென் அவங்க டைம் கொஞ்சம் ஃப்ரீ. தே கேன் பி பார்ட் ஆஃப் சொசைட்டி ப்ரொடக்டிவ்லி. ஸோ இந்த ஏஜ் குரூப்பில் எப்போவுமே டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட்டாக இருக்கான்னு நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். தட் ஷுட் பி த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட்லி, அந்த எல்டர்லி ஏஜ் குரூப் இருக்கும்போது மல்டிபிள் மெடிக்கல் ஃபேக்டர்ஸ் வர சான்ஸ் இருக்குது. ஸோ அது டெஸ்ட் பண்ணி பார்த்த அப்புறம் தான் நம்ம டிசைட் பண்ணுவோம் இந்த பேஷண்ட்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் சேஃபாக இருக்குமா இல்லையா. ஸோ அந்த மெடிக்கல் கிளியரன்ஸ் இருந்த அப்புறம் தான் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் ஆஃபர் பண்ணுறோம். பட் யங்கர் ஏஜ் குரூப் பெட்டர் டு ஆஃபர் டிரான்ஸ்பிளான்ட். பட் ஃபைனலி பேஷண்ட்ஸ் டிசிஷன் இஸ் ஃபைனல். This is what the recommendations we give normally. ஓகே டாக்டர், கிட்னி டிரான்ஸ்பிளேஷன் சொன்னீங்க நீங்கள். இது பண்ணுறதுனால எந்த அளவுக்கு இவங்க லைஃப் வந்து சேவ் பண்ண முடியும்? சில பேர் பயப்படுறாங்க, இதனால் வந்து பாதிப்பு ஏற்படுமா, ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை ஏற்படுமா நினைக்கிறாங்க. எந்த அளவுக்கு இல்லை சேஃப் இருக்குது, எந்த இடத்துல பாதிப்பு இருக்குது? நம்ம பேஷண்ட்ஸ்க்கு சிறுநீர் பாதிப்பு வரும்போது அவங்க எப்போவுமே ஒரு ஹோப்பு தான் தேடும். ஸோ சில டைம் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஆன்சர் டாக்டர் கொடுக்க முடியாது. தட் இஸ் டயாலிசிஸ் அண்ட் டிரான்ஸ்பிளான்ட் இஸ் 100% கியூர். அது இந்த ஃபீல்டில் கிடையாது. ஓகே, ஸோ டயாலிசிஸ் ஆனாலும் நம்ம எக்ஸ்டர்னலி ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம பிளட் கிளியர் பண்ணுறோம். பட் அந்த டயாலிசிஸ் பண்ணும்போதும் அந்த லைஃப் குவாலிட்டி அது மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சே யூ ஹேவ் 70 இயர்ஸ், கிட்னி ஃபெயிலியர், டயபெட்டிஸ் இருக்குது, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, அந்த மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் இருக்கும்போது அந்த மேனேஜ்மெண்ட்டும் குவாலிட்டி ஆஃப் லைஃப் எஃபெக்ட் பண்ணும். டயாலிசிஸ் மட்டும் கிடையாது. டயாலிசிஸ் வில் எக்ஸ்டெண்ட் த லைஃப். Good medical care will give you quality of life on dialysis. It is not only the machine. So the multiple factors and the doctor's input is very important. Now transplant பண்ணாலும் என்ன இருந்தாலும் nowadays medicines are very good, strong. So அதுக்கு plus and minuses இருக்குது. ஸோ நம்ம unrelated பண்ணாலும் அந்த immunosuppressive medicines ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ நம்ம சக்ஸஸ் இமீடியட் சக்ஸஸ் கிடைக்கிறது சான்சஸ் ஹை. பட் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மருந்து யூஸ் பண்ணும்போது நம்ம பாடி இம்யூனிட்டிஸ் சப்ரெஸ் பண்ணும்போது இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம அதுக்கும் ட்ரீட் பண்ண தேவைப்படணும். யூஸ்வலி 6 months அது மேலே கீழே ஆகும். ஃபர்ஸ்ட் 6 months will be very rough. அதுக்கப்புறம் நம்ம டோசேஜஸ் எல்லாம் கம்மி பண்ணும்போது யூஸ்வலி இட் இஸ் அ ஸ்மூத் பேசேஜ் நம்ம நெஃப்ராலஜிஸ்ட் கிட்டே ஃபாலோ பண்ணால். பட் சில டைம் ரிஜெக்ஷன்ஸ் வரலாம். ஓகே, நம்ம மேட்ச் பண்ணாலும் அன்ரிலேட்டடாக இருக்கும்போது ரிஜெக்ஷன்ஸாக வரலாம். ஸோ நார்மலி அதை ஃபாலோ அப் பண்ணால் நம்ம பயாப்சி பண்ணி என்ன மருந்து போடணும், அந்த மருந்து டோஸ் எல்லாம் ஏற்றி நம்ம பண்ண தேவைப்படும். அதுக்கு நம்ம அது டிரான்ஸ்பிளான்ட் ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது. திஸ் இஸ் பார்ட் ஆஃப் சயின்ஸ். அதுதான் முக்கியம். நம்ம பேஷண்ட் அவேர்னஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது தான் முக்கியம். இது இந்த ட்ரீட்மெண்ட் கோர்ஸில் இருக்கிற பிரச்சனைகள். சில பேஷண்ட்ஸ்க்கு ரிஜெக்ஷன் இல்லாமையும் போகலாம். ஓகே, சக்ஸஸ் அதுதான் நான் சொன்னேன். இந்த சக்ஸஸ் இஸ் அ வேர்ட் நம்ம அப்படி இந்த ட்ரீட்மெண்ட்டில் யூஸ் பண்ணுறது இட் ஹாஸ் பி வெரி கேர்ஃபுல். பிகாஸ் நம்ம நார்மல் திங்ஸ் பாடியிலேருந்து வர ப்ராப்ளம்ஸ் ரிஜெக்ஷன் வந்தால் அந்த ப்ரொசீஜர் அன்சக்ஸஸ்ஃபுல்னு சொல்ல முடியாது. பிகாஸ் the procedure was followed properly. மருந்து சரியாக இருந்தாலும் சில டைம் பேஷண்ட்க்கு ரிஜெக்ஷன் வரும். ஸோ தட் இஸ் பார்ட் ஆஃப் ஓன் இம்யூனிட்டி. அவங்க பாடி எப்படி அந்த கிட்னிக்கு ரியாக்ட் பண்ணுறது அது வச்சு தான் ரெஸ்பான்ஸ் வருது. ஸோ அது சக்ஸஸ்ஃபுல்னால் இந்த ஃபர்ஸ்ட் 6 months நம்ம வேர்ட்ஸ் யூஸே பண்ணுறது இல்லை. யூனோ வாட் இஸ் அ டாக்டர்ஸ் ஐடியா ஆஃப் சக்ஸஸ்? One,
அந்த மெடிசின்ஸ் எல்லாம் எக்ஸெப்ட் பண்ணி லாங் டேர்ம் பேஷண்ட்ஸ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஷுட் இம்ப்ரூவ். சில வியாதிகள் நம்ம ஸ்க்ரீன் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அந்த வியாதி அந்த டிரான்ஸ்பிளான்ட் கிட்னிலும் வரும். ஸோ இது மெடிக்கல் கிளியரன்ஸ், யார் சரியான கேண்டிடேட் டிரான்ஸ்பிளான்ட்க்கு அது தெரிஞ்சு பண்ணி பேஷண்ட்கிட்டே கிளியராக டிஸ்கஸ் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது தான் இம்பார்ட்டண்ட். சில வியாதிகள் வரும். ஸோ அதுதான் சக்ஸஸ் இஸ் அ ரிலேட்டிவ் டேர்ம். அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இப்போ நீங்கள் கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது பெட்டர்ன்றீங்களா இல்லை டயாலிசிஸ் கண்டினியூ பண்ணுறது பெட்டர்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூசிங் இல்லை, அது இண்டிவிஜுவல் பேஷண்ட்ஸ் இது ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் எப்போவுமே இண்டிவிஜுவலைஸ் பண்ணும். நான் எல்லா பாப்புலேஷனுக்கே ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ எதனால டயாலிசிஸ் சுச்சுவேஷனில் வந்திருக்கு, டயாலிசிஸ் சரி கொஞ்ச நாள் பண்ண அப்புறம் அவங்க நெஃப்ராலஜிஸ்ட் கிட்டே பேசி நான் டிரான்ஸ்பிளான்ட் கேண்டிடேட் இருக்கே இல்லைன்னா இவாலுவேட் பண்ணுங்க. டாக்டர்ஸ் ஓகே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு, பட் பேஷண்ட்க்கு பயம் ஆஃப்டர் சர்ஜரிக்கு அப்புறம் வந்து கிட்னி மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுமோ சார். அதான் நான் சொன்னேன். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இது எல்லாம் நல்லா போனால் யூ ஹாவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப் தேன் டயாலிசிஸ் டிரான்ஸ்பிளான்ட்டில். பட் இனிஷியல் பீரியட் வில் பி கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அது ஃபேஸ் பண்ணுற மென்டாலிட்டியோடு இதுக்குள்ளே போகணும். அது இல்லாமல் எல்லாமே ஸ்மூத்தாக போகும், அது அந்த சேலஞ்சஸ் இல்லாமல் இருக்கும். எல்லாம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் மேஜிக் ஆகி எல்லாம் கிட்னி ஒர்க் ஆகுதுன்னு அது இம்மீடியட்டாக ஒர்க் ஆகலாம். சரி, ஆஃப்டர் 1 month யூ கேன் ஹாவ் அ ரிஜெக்ஷன். ஸோ அதுக்கு ஃபாலோ அப் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாம் சரியானால் யூ ஹாவ் அ பெட்டர் குவாலிட்டி ஆஃப் லைஃப். பட் மருந்து விடாமல் போடணும். அது விட்டால் ரிஜெக்ஷன் வந்துடும். ஸோ 1 நாள் 2 நாள் விடக்கூடாது. எவ்ரி டோஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ யாரோ டொனேட் பண்ணுறாங்க அந்த கிட்னியை நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும். அது ஒரு வெரி ப்ரெஷியஸ் கிஃப்ட். ஸோ அதுக்கும் ஒரு சைக்காலஜி ஒரு மென்டல் அசஸ்மெண்ட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம சில பேஷண்ட்ஸ்க்கு ஒன்றுமே ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் வாழ்க்கையில் இருந்தால் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இர்ரெகுலர், அந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம போய் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் அவங்க சொந்தத்தில் யாரோ கொடுத்தா அவங்க அந்த கிட்னியை ரெஸ்பெக்ட் பண்ணணும், லைஃப் ஸ்டைல் மாற்றணும், மருந்து போடணும், டாக்டர்ஸ் கிட்டே ஃபாலோ அப் பண்ணணும். ஸோ மெனி ஃபேக்டர்ஸ் ஆர் தேர் ஃபார் சக்ஸஸ். இட்ஸ் நாட் ஓன்லி அ டாக்டர் ப்ரொசீஜர். பேஷண்ட் இன்வால்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம், ஃபேமிலி சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ஃபைனான்ஷியல் stability is also very important because you will have continuous expenses. நம்ம ரிஜெக்ஷன் வந்தால் அந்த மருந்து யூஸ் பண்ணுறது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஸோ இந்த அன்எக்ஸ்பெக்டட்க்கு பிளான் பண்ணுறது முக்கியம். தென் யூஸ்வலி ஒன்ஸ் இட் செட்டில்ஸ் டவுன் பீப்புள் ஹேவ் குட் குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஓகே, இல்லை தொடர்ந்து பேசும் அடுத்த நேருடைய கேள்வி. ஓகே, ஹலோ, நான் திருவண்ணாமலையிலேருந்து யாஸ்மின் பேசுகிறேன் சார். நான் எங்கள் அண்ணனுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி 3 வருஷம் ஆயிடுச்சு சார். டயாலிசிஸ் பண்ணின்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்னி மாற்றலை. நாங்கள் மாற்றினவங்க நிறைய பேர் நாங்கள் பார்த்தோம். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அவங்க மாற்றினவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியாத ஆயிடுறாங்க, சில நேரத்தில் டெத் கூட ஆயிடுறாங்க. அவங்க ஒரு சிலர் இது மாதிரி மாற்றினவங்க ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் மாற்றாமல் வச்சுருக்குறோம். டயாலிசிஸ் பண்ணுறது நல்லதா இல்லை கிட்னி மாற்றுறது நல்லதான்னு சொல்லிட்டு உயிருக்கு எது பாதுகாப்புன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். யாஸ்மின், உங்கள் பிரதருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகி ஒரு 3 வருஷம் ஆயிருக்கு. வயசு எவ்வளோன்னு சொல்லலை, ஆனால் ஒரு 50 கீழே இருந்தால் ஈஸிலி டிரான்ஸ்பிளான்ட் தான் பெட்டர் ஆப்ஷன். மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் ஒன்றுமே இல்லைன்னா டிரான்ஸ்பிளான்ட் பெட்டர் ஆப்ஷன். அதுக்கு மேலே ஏஜ் இருந்தால் மற்ற மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பொறுத்து தான் நம்ம கிளியர் பண்ண முடியும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணாலும் அது பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் இருக்குது. ஒரு 6 மாதம் யூஸ்வலி ஸ்ட்ராங் மருந்து போட தேவை இருக்கும். ஏன்னா என்ன பண்ணாலும் ரிஜெக்ஷன் சான்ஸ் இருக்கும். ஸோ அது ரிஜெக்ஷன் அது இல்லாமல் இருக்கிறதுன்னா கேரண்டி யாரும் கொடுக்க முடியாது. ஓன்லி ட்வின்ஸ், நம்ம ட்வின்ஸ் சொல்லலாம், அங்கே ஜெனட்டிக் எல்லாம் கம்ப்ளீட்டாக மேட்ச் இருக்கும்போது நம்ம கிட்னி மாற்றும் போது அது ரிஜெக்ஷன் இல்லாமல் போகும். ஸோ வேறு யார் கிட்னி கொடுத்தாலும் ஸ்ட்ராங் மருந்து தேவை இருக்குது. ஸோ அது ஃபர்ஸ்ட் 6 monthsல ஹையர் டோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் டோஸ் கம்மி பண்ண தேவை இருக்கும். டிரான்ஸ்பிளான்ட் மருந்துனாலேயும் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ அதுக்கு டாக்டர்கிட்ட போக தேவை இருக்கும். சர்க்கரை வர சான்ஸ் இருக்குது, பிபி இருக்கிறது கண்ட்ரோல் பண்ண தேவை இருக்கும். ஸோ இப்படி இருக்கும்போது டாக்டர் ஃபாலோ அப் முக்கியம்.
சிறுநீர் பிளட் டெஸ்ட் பண்ண ரொம்ப முக்கியம். ஸோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணால் எப்போவுமே ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்குன்னு அது யாரும் சொல்ல முடியாது.